ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்ட் நம்பர் 2. யாக்கோபு தன் தகப்பன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே பெத்தேல் எனப்பட்ட இடத்திலே கர்த்தரை சந்திக்கிறான். கர்த்தரை சந்தித்ததினால் அவனுக்குள்ளே ஒரு பலன், அவனுக்குள்ளே ஒரு தைரியம், அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை எழும்புகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவன் போய் சேர வேண்டிய இடத்தில் அவன் சேருகிறான். அவன் போய் சேர்ந்த இடம் பதான் அராம். அந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட 450 மைல் தூரம் அவன் பிரயாணித்து போகிறான். 450 மைல் தூரம் அளவும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாத்து அவனை நடத்துகிறார். தேவன் மிகவும் நல்லவராய் அவனோடு கூட இருந்தார். அவன் போய் சேர்ந்த இடத்தில் சில காரியங்களை கவனிக்கிறான். அது என்னவென்றால், ஒரு அழகான ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியின் நடுவிலே ஒரு கிணறு. அந்த கிணற்றின் மேலே ஒரு பெரிய கல் மூடி இருக்கிறதை காண்கிறான். அந்த கல்லை புரட்ட வேண்டும் என்றால் குறைந்தது 2, 3, 4 நபர்கள் சேர்ந்தால்தான் அந்த கல்லை புரட்ட முடியும். அவ்வளோ பெரிய கல். அது ஒரு வறண்ட தேசம். காற்று பலமாய் அடித்து அதோடு கூட மணலும் சேர்ந்து அடித்து இந்த கிணற்றிலே நிரப்பிவிடக் கூடாது என்பதற்காகவும், வெயிலினுடைய உஷ்ணத்தினால் தண்ணீர் குறைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் அவ்வளோ பெரிய கல்லை போட்டு மூடி இருக்கிறாங்க. பிறகு சில மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவதற்காக ஆயத்தப்படுத்துகிறதையும் கவனிக்கிறான். இதையெல்லாம் கவனித்த இந்த யாக்கோபு அந்த மேய்ப்பர்களிடத்திலே, இது பதான் அராம் தானா அப்படின்னு கேட்கிறான். ஆமாங்க, இது பதான் அராம் தான். இங்கே லாபான் இருக்கிறாரா? லாபான் இருக்கிறாரே. அவர் நல்லா இருக்கிறாரா? ஓ, நல்லா இருக்கிறாரே அப்படிலாம் விசாரிக்கிறான். விசாரித்த பின்பு சில காரியங்களை அவன் கேட்கிறான். இது நடுப்பகலாச்சே, மாலை வேளை வருவதற்கு இன்னும் நேரம் இருக்குது. ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஆடுகளை வீட்டுக்கு கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்துறீங்க? தண்ணீர் காட்டி இன்னும் கொஞ்ச நேரம் புல் மேய வைத்தால் உங்க ஆடு இன்னும் பலமா இருக்குமே. இவனும் ஒரு மேய்ப்பனாச்சே, அதனால இவ்வளோ அக்கறையா கரிசனையா இந்த கேள்விகளை கேட்கிறான். அதற்கு அந்த ஊர் மேய்ப்பர்கள் சொல்றாங்க, எங்களுக்கும் ஆசைதாங்க, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல புல் மேய விட்டு அதற்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் தாங்க எங்களுக்கு ஆசை. ஆனா அந்த கிணறு மேல இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கே, அதை எங்களால புரட்ட முடியாது. அதற்கென்றே சில பேர் எங்க ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து தான் புரட்டுவாங்க. நீங்க பார்க்கிறீங்களே, இவ்வளோ ஆட்டு மந்தைகள், ஒவ்வொரு மந்தைக்காகவும் வந்து வந்து அவர்கள் கல்லை புரட்ட முடியாது. எனவே எங்க ஊர்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எல்லா மந்தைகளும் இந்த கிணற்று அருகேல வந்து சேர்ந்த பின்பு அவர்கள் வந்து ஒரு முறை கல்லை புரட்டுவார்கள். நாங்கள் அப்பொழுது தண்ணீரை எடுத்து நாங்கள் கொடுப்போம். தண்ணீரை குடித்த பின்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். இதுக்கே நேரம் சரியாயிருங்க. அதற்கப்புறம் எங்க போய் நாங்கள் புல் மேய விடுறது அப்படின்னு ரொம்ப சலிப்போடு பேசுகிறார்கள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் மாமா ஆகிய லாபானின் மகள் ராகேல் தன்னுடைய ஆடுகளை அவளும் அந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வருகிறாள், வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவதற்காக. அப்போ இவனுக்குள்ள ஒரு வேகம் எழும்புகிறது. என்னுடைய மாமாவின் ஆடுகள் கல்லை புரட்ட முடியவில்லையே என்ற சூழ்நிலையிலால் அது வீடு திரும்பக்கூடாது. என் ஆடுகள் பலமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் போய் அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறான். எல்லாரும் அவனை ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். 2, 3 பேர் சேர்ந்து புரட்ட வேண்டிய அந்த கல்லை ஒரு மனிதன் தனியாக புரட்டுகிறானே, எப்படி ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். யாக்கோபு இதற்கு முன்பதாக வீர தீர செயல்கள் செய்தது மாதிரி எதுவுமே இல்லையே, ஆனால் இன்றைக்கு அவன் செய்கிறானே எப்படி? தேவனை அவன் சந்தித்த பின்பு இதை செய்கிறான். ஒரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது. கர்த்தருடைய நாமம் இவனை பலப்படுத்தி இருக்கிறது. அவன் கல்லை புரட்டி தன்னுடைய மாமாவின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி அது இன்னும் புல் மேயட்டும், இன்னும் பலனடையட்டும், இன்னும் அது புஷ்டியாகட்டும் என்று அதை புல் மேய்வதற்காக அனுப்பிவிடுகிறான். லிசன்,
யாக்கோபு பலவானாய் இருந்தபடியினால் அந்த ஆடுகளும் பலவானாய் மாறினது. நீங்களும் பலவானாய் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் பலவான்களாய் இருப்பார்கள். உங்களுடைய குடும்பம் பலனுள்ளதாயிருக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், புஷ்டியாய் மாறும். ஆனால் ஒரு சிலர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். டாக்டர்ஸ் எனக்கு சர்ஜரி பண்ணதுனால, அறுவை சிகிச்சை பண்ணதுனால என்னை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு பலன் இல்லை. எனக்கு மட்டும் இந்த பலன் இருந்ததென்றால் நான் இன்னும் நல்லா உழைத்திருந்திருப்பேன், இன்னும் நல்லா சம்பாரிச்சிருந்திருப்பேன், என் பிள்ளைகளை இன்னும் நான் உயர்த்தி இருந்திருப்பேன். நான் பலவீனனா இருக்கிறதுனால, நான் படுத்த படுக்கையா இருக்கிறதுனால என் பிள்ளைகள் வளராமல் இருக்கிறது என்ற ஒரு கவலை உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிறது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் உங்களை பலப்படுத்தும். அவரின் மேல் விசுவாசமாய் இருக்கிற யாவருக்குள்ளும் கர்த்தருடைய பலன் வரும். டாக்டர்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மைண்ட்ல வைத்து அதை நம்பி நம்பி இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நாம் படுத்திருக்க போகிறோம்? போதும். கர்த்தர் மேல் விசுவாசமாய் எழும்புவோம். அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் எழுந்திருப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உங்கள் வாய்களினாலே அறிக்கை செய்யுங்கள். ஜெபம் ஏறெடுங்கள். எதுவரைக்கும் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும்? நீங்கள் எழும்புகிற வரைக்கும் ஜெபத்தை ஏறெடுங்கள். உங்கள் வாயிலிருந்து இந்த வசனம் நீங்காது இருக்கட்டும். நீங்கள் எழுந்து அந்த வேலையை செய்கிற வரைக்கும் இந்த வசனம் உங்கள் வாயிலே நிலைத்து இருக்கட்டும். ஏனென்றால் பலப்படுத்துகிறவர் தேவன், டாக்டர் அல்ல. வயதாகிவிட்டது, நான் இளம் வயதில் இருந்திருந்தேன் என்றால் நான் இன்னும் நல்லா உழைத்திருந்திருப்பேன். எனக்கு உழைக்கணும்னு ஆசை. ஆனால் என்னுடைய வயதாகிய இந்த சரீரம் என்னை பலவீனப்படுத்துகிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. எனக்கு பலன் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் வயதான காலங்களிலும் பலப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள், உங்களுடைய சிந்தையில பலவீனம் இருக்கலாம். சரீரம் நல்லா இருக்கும், ஆனா சிந்தையில பலவீனம். என்னால இதை செய்ய முடியாது, என்னால இதை பண்ண முடியாது. தேவன் உங்களுடைய சிந்தையிலே பலத்தை அனுப்புவாராக. அந்த பலன் உங்க சிந்தையை பலப்படுத்தி வேலைகளை செய்வதற்கு அது உந்தி தள்ளுவதாக. ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்கள் இப்படிப்பட்ட நிலையில் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி அவர்களுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பலத்தை அனுப்புவார். அந்த பலன் அவர்களுக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் எழுந்து நடப்பார்கள், அவர்கள் ஓடுவார்கள், அவர் சேனைக்குள் பாய்வார்கள், அவர்கள் மதிலை தாண்டுவார்கள், அவர்கள் போராடுவார்கள், அவர்கள் ஜெயிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் சகலத்தையும் செய்து முடிப்பார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். Thank you.